எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட் டைட்டில் வந்து அ விசிட்டர் அண்ட் அ ட்ரீம். ஸோ இது வந்து எரிக்சன்ட்டு ஒரு ஒரு டீனேஜ் சொல்ல முடியாது, ஏர்லி 20s இருக்கிற ஒரு பர்சனுடைய விட்னஸ். ஸோ எரிக்சன் வந்து இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹீஸ் நாட் ஷேர்ட் இட். அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். அப்புறம் அவங்க ஃபுல் ஸ்டோரி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க 3 பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 daughters. அவங்க வந்து இந்த ஸ்டோரி அவங்க கேட்டதே இல்லை. அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்களாம். அண்ட் அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்டோரி பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். ஸோ எரிக்சன் வந்து இப்போ வந்து கோஸ்டாரிக்காவில் வந்து ஒரு அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் வந்து ஹீஸ் லீடர் அண்ட் அ பாஸ்டர் ஓவர் தேர். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஹி வாஸ் வெரி நெக்லிஜென்ட். அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு இது ஷேர் பண்ணுறதுக்கு. எல்லாரும் எப்படி என்ன யோசிப்பாங்க என்னை பற்றின்ட்டு நினச்சி ஹீஸ் நாட் ஷேர் திஸ் ஸ்டோரி டு அ லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஆனால் நிறைய டெஸ்டிமனிஸ் கேட்டு அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே, நானும் வந்து என்னுடைய டெஸ்டிமனி, என்னுடைய விட்னஸ் நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு ஹீஸ் காட் த கான்ஃபிடென்ஸ். ஸோ எரிக்சன் பார்த்தீங்கன்னா வென் ஹி வாஸ் அ ஸ்மால் பாய், அவங்க இருந்த அந்த டவுன் பேர் வந்து குவாட்டமாலா. அந்த டவுனில் வந்து 2 ஸ்கூல் இருந்திருக்குது. இப்போ ஒரு பப்ளிக் ஸ்கூல், ஒரு வந்து அட்வென்டிஸ்ட் ஸ்கூல். அந்த பப்ளிக் ஸ்கூலில் தான் அவங்க அப்பா போய் சேர்த்துருக்குறாங்க. அண்ட் அந்த பப்ளிக் ஸ்கூல் எந்த லெவலில் இருந்துச்சுன்னா, இட் வாஸ் ஸ்டில் ஒரு அண்டர் ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சா. பில்டிங் எல்லாம் இருந்துச்சா, ஆனால் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸே இல்லையா. ஸோ எரிக்சன் வந்து அவங்களுடைய கிளாஸில் வந்து ஒரு டீச்சரும் வரவே இல்லையா. ஆனால் பிரின்சிபல் மட்டும் வந்துட்டு ஒர்க் ஷீட்டாக கொடுத்துட்டு இந்த அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க, இந்த அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்கன்ட்டு கொடுத்துட்டு போவாங்களாம். ஆனால் என்னவோ எரிக்சன் வந்து அவங்களுடைய கிண்டர் கார்டனில் வந்து நல்லா படித்ததுனால அவங்களுக்கு வந்து ஏதோ பண்ண முடிஞ்சதுனால அந்த ஒர்க் ஷீட்டில் அசைன்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்ட்டு பார்க்குறோம். ஆனால் நிறைய அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிரேட் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்களாம். ஏன்னா டீச்சரே அந்த ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கன்ட்டு. அவங்க அப்பா வந்து ஹி வாஸ் வெரி டிஸப்பாயிண்டட் வித் தட் ஸ்கூல். ஸோ உடனே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது, அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் வந்து போட்டாங்களாம். அங்கே தான் வந்து எரிக்சனுக்கு வந்து காட் பற்றி தெரிய வந்துச்சுன்ட்டு பார்க்குறோம். ஸோ எரிக்சன் வந்து எல்லா நைட் தூங்க போகும்னால ஹி யூஸ் டு நீல் டவுன் அண்ட் ஹி யூஸ் டு ப்ரே. என்னன்ட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஹி வாஸ் ஆக்சுவலி ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி. எரிக்சனுடைய அப்பா வந்து ஒரு பஸ் டிரைவராக இருந்தாங்களாம். ஸோ எப்பயோ ஒரு நாள் தான் வீட்டுக்கு வர மாதிரி இருப்பாங்களாம். அண்ட் அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ எரிக்சன் வந்து என்ன ப்ரேயர் பண்ணுவாங்களாம், என்னுடைய ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து லைஃப்பில் நல்லா குட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அப்புறம் என்னுடைய ஸ்கூலில் நான் பண்ணுற ஸ்டடீஸ்க்கெலாம் என்னை ஹெல்ப் பண்ணுங்கள், அண்ட் எஸ்பெஷலி என்னுடைய அப்பாவை ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்களாம். எங்கள் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்ட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஸோ இதே மாதிரி டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் வந்து அவங்க ரூம் வந்து இருட்டாக இருக்குது. அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். சடனாக வந்து ஒரு லைட்டு தெரியுதா அவங்களுக்கு, ஒரு ப்ளெசண்ட்டான ஒரு லைட்டு தெரியுதா. ஸோ இது என்ன லைட்டுன்ட்டு அவங்களும் பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியுதா. டியூப் லைட் வந்து நான் ஆஃப் பண்ணியிருந்தேன், பல்பு நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். ஸோ இது பல்பு லைட்லேயே என்ன லைட் இதுன்னு பார்த்தா ஒரு நல்ல பிளசன்ட் லைட் இருந்துச்சா. அண்ட் அந்த லைட் பார்த்த உடனே ஹி வாஸ் ஃபீலிங் பீஸ்ஃபுல். என்னது இதுன்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோடனே அந்த லைட் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு இட் டுக் அ ஷேப் ஆஃப் அ மேன், ஒரு ஆள் மாதிரி அது அப்படியே இருந்துச்சா. கண்ணு அதுக்கு கண்ணு மூக்கு அப்படிலாம் இல்லாமல் வெறும் அந்த ஒரு ஃபிகர் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா. இது என்னடா இதுன்ட்டு எரிக்சனும் பார்த்துட்டு இருந்தோடனே, பட் அந்த லைட்டை பார்த்துட்டு எரிக்சனுக்கு வந்து பயமே வரலையா. ஹி வாஸ் ஒன்லி ஃபீலிங் வெரி பிளசன்ட், வெரி பீஸ்ஃபுல்லாக எரிக்சனுக்கு இருந்துச்சா. அப்படியே அந்த ஃபிகர் இப்போ என்ன பண்ணுச்சா, லைட் ஃபிகர் வந்து அப்படியே நடந்து வந்து பக்கத்தில் வந்து நீல் டவுன் பண்ணி எரிக்சன் எந்த ஸ்பாட்டில் டெய்லி நீல் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்களோ அதே இடத்துல நீல் பண்ணி ப்ரேயர் பண்ணுச்சான். ஸோ ஆனால் இது வந்து சீக்கிரமாக அந்த ஃபிகர் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிருச்சான். எரிக்சன் 10 minutes ப்ரேயர் பண்ண ப்ரேயர் வந்து இவங்க வந்து ஒரு 60 seconds ப்ரேயர் பண்ணிவிட்டு எரிக்சன் மேலே கை வச்சுட்டு ஏதோ அவங்களுக்கு பிளெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சான். ஸோ எரிக்சன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பயமே படல. என்னது இது லைட் வருது, அப்புறம் லைட்லேருந்து ஒரு ஆளாக மாறுது இந்த லைட்டுன்ட்டு பயமே படலையா. ஆனால் எரிக்சனுக்கு வந்து இது எப்படி இருந்துச்சா, ஏதோ ஜீசஸை பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த லைட் வந்து திருப்பி ஒரு சின்ன பல்பு மாதிரி ஒரு லைட்டாக மாறிட்டு அப்படியே ரூம் விட்டு வெளியே போயிடுச்சான்னு பார்க்குறோமா. எரிக்சன் வந்து நல்லா தூங்கினாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி எரிக்சனுக்கு வந்து மித்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை. என்னை பற்றி என்ன நினச்சிருக்காங்க
பேசிட போகிறாங்களோ, நான் இதெல்லாம் சும்மா கற்பனை கதையாக இருக்குமோன்ட்டு எரிக்சன் வந்து ரொம்ப யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் சர்ச்சில் வேற விட்னஸ் எல்லாம் கேட்டுட்டு he finally got that courage to stay. அண்ட் இது வந்து இதுக்கு ஆயிட்ட பேர் ஒரு செவரல் மந்த்ஸ் ஆயிட்ட பிறகு எரிக்சனுக்கு வந்து இன்னொரு ட்ரீம் வருதான். சாபத் பற்றி ஒரு ட்ரீம் வருது எரிக்சனுக்கு. ஸோ எரிக்சன் வந்து சாபத்தில் சர்ச்சில் உட்காந்துருக்குறாங்க. அண்ட் இது மாதிரி ஹி வாஸ் ஹேவிங் வெரி வைல்ட் ட்ரீம்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் 13 சாபத் ஆஃபரிங் வந்து கோஸ்டாரிக்காவில் வந்து மென்டலி ட்ரபிள் சில்ட்ரன் இல்லைனா ஒரு ட்ரபிள் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணலான்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் ஐ வில் கோ வந்து இட் இஸ் அ தீம் ஃபார் ஜிவைடியா இருந்துச்சு, குளோபல் யூத் டே. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து தே வாண்டட் டு பில்ட் அ சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கோஸ்டாரிக்கா. ஸோ லெட் அஸ் ஆல் ஹெல்ப் தெம் வித் ஆர் ஆஃபரிங்ஸ். தேங்க்யூ. ஸோ